உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். தலை வலிக்குது யூடியூப் பக்கம் வந்தாலே. இந்த ரெண்டு தருதவங்க பேட்டியை போட்டு 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 உயிரை எடுக்கிறானுங்க. வாழை படம் பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் நம்மளாம் விமர்சனம் கொடுத்துருந்தோம். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறோம். ஆனால் இவனுங்க படத்தை மட்டும் இந்த யூடியூப் வாயனுங்க போட்டு உருட்டு மீடியாக்காரனுங்க கொடுக்குற இம்சை தாங்க முடியல. அதுலேயும் மாரி செல்வராஜ், அப்பா நான் என்னமோ சோத்துக்கே இல்லாமல் இருந்தேன், வாழைப்பழம் தான் என்னோட தீனி. இல்லையே உலகத்திலே நீங்கள் மட்டும்தான் சோத்துக்கு கஷ்டப்பட்டீங்களா? எனக்கு ஒன்றுமே புரியலையேடா. அதையும் ஜாதி மயிரை கொண்டு வந்து திணிச்சு வைக்கிறீங்க. எல்லா ஜாதிக்காரனும் தான்டா சோத்துக்கு கஷ்டப்பட்டான், என்னமோ நீங்கள் மட்டும் சோத்துக்கு இல்லாமல் இருந்த மாதிரி. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 100க்கு 90 வீட்டில் சாப்பாட்டு கஷ்டம் தான்டா. இப்போ கூட 100க்கு ஒரு 10 வீட்டில் சாப்பாட்டு கஷ்டம்தான். ஐயோ, இவன் பெரிய பயோகிராஃபியை எடுத்துட்டாங்களாம். படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம், அதை நம்ம இப்போ இனிமேல் விமர்சிக்க போகிறதில்ல. ஆனால் அதுக்கு நீங்கள் கொடுக்குற பில்டப்பு, நீங்கள் கொடுக்குற விளம்பரம், நாங்கள் ஒடுக்கப்பட்டோம். எப்போ உங்கள் குடும்பத்தில் இவரோட அண்ணன் வந்து தாசில்தார். கொடுமையோட உச்சம் என்னன்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்லை, வாழைப்பழம் தான் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தோம்மா. ஆனால் இவங்ககிட்ட அப்போவே 60 ஆடு 10 மாடு இருந்துதான். டேய், 60 ஆடு 10 மாடு இருந்தால் நீ ஊரில் ஒரு பெரிய பணக்காரன்டா. யார் வாயிலடா கிடாத்துறீங்க? என்ன இழவுடா இது? படம் ஓடணும், ப்ரமோஷன் பண்ணணும்னா என்ன கருமத்தையாவது பண்ணி தொலைச்சிட்டு போங்கடா. அதுலேயும் இந்த மற்ற மீடியாக்காரனுங்க அடிக்கிற ஜால்ரா இருக்க தாங்க முடியல. நம்ம ப்ளூ சட்டை மாறன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், சகிட்டு மணிக்கு எல்லா படத்தையும் கழுவி தான் ஊற்றிட்டு இருக்காரு. வாழை படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு, தங்கலான பார்த்து தொங்கலான்ட்டார். அந்த ஆளை கடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அது என்னடா எங்களுக்கு புரியலடா. எல்லாத்தையும் ஜாதி வெறியன்னு சொல்கிறீங்க. ஒரிஜினலாக ஜாதி வெறியன் நீங்களாக தான்டா இருக்கீங்க. மற்ற படத்தெல்லாம் இப்போ நம்ம ட்ரோல் பண்ணுறோம், கிண்டல் பண்ணுறோம், ரோஸ்ட் பண்ணுறோம். படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு தான்டா சொல்லுவோம். நல்லா இல்லைன்னு நம்ம வீடியோ போட்டோன்னு வச்சுக்கோங்க, பார்த்துட்டு அவன் பார்த்துட்டு போகணும், ரைட் ஓகே அப்படின்ட்டு போயிடுறாங்க. இந்த இவனுங்க படத்தை பார்த்துட்டு அந்த இழவு நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு சொன்னோம்னா உடனே ஜாதி வெறின்னு கடிக்க வரானுங்க. நம்ம சம்பாரித்து நம்ம காசை போட்டு நம்ம வேலை வெட்டியை விட்டுவிட்டு சரி போய் ஒரு படம் பார்ப்போம் ஜாலியானா, அங்கே கொண்டு வந்து இவன் சித்தாந்த கூந்தல்லாம் நம்ம மேலே திணிச்சு அந்த கன்றாவியும் ஒழுங்காக திணிக்காமல் பார்க்குறவனை 2.5 மணி நேரம் கொலையாக கொண்டா அப்புறம் நல்லா இல்லைன்னாண்டா சொல்லுவோம். இதுக்கு நான் எந்த ஜாதி, எங்கள் அப்பா என்ன ஜாதின்னு ஊராக ஒவ்வொருத்தராக கிளம்புறீங்களே. ஜாதி வெறி உங்களுக்குள்ளேயே தான்டா இருக்குது. நான் சொல்ல மக்களே, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். எந்த படம் தமிழ்நாட்டில் திரைக்கு வந்தாலும் அந்த டைரக்டரை பற்றி யாராவது பேசுவாங்களா? இவனுங்க என்ன வரலாறு பெரிய அப்படியே இயல்பாக கிழிச்சு விட்டாங்க. சதுரங்க வேட்டையை விட நல்ல படம் இருக்கா? தீர நதியாரனை விட நல்ல படம் இருக்கா? வாகை சுடாவை விட நல்ல படம் இருக்கா? இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுத்தவங்க வெளியிலேயே தெரியல, அவங்க பாட்டுக்காக இருக்காங்க. படம் கொண்டாடப்பட்டுச்சு. இவங்களை விட சூப்பர் படம்லாம் எடுத்துட்டாங்க. ஆனால் இந்த 2 பேர் படம் எடுத்தால் மட்டும் படத்தில் நடித்தவனை பேசுறதில்ல. ஸ்ட்ரைட்டாக ஆஹா மாரி செல்வராஜ் கிழிச்சிட்டாருங்க, ஆளை விட்டுட்டாருங்க, கதரை விட்டாருங்க. இந்த பக்கம் ஐயோ ரஞ்சித் சார்பட்டா பரம்பரை, பெரிய பரம்பரைங்க அது. யாரா நீங்களாம்? சத்தியமாக தெரியல. இவங்க 2 பேர் படம் எடுத்தால் மட்டும் இவங்க 2 பேரை பற்றி மட்டும்தான் பேசுறது, வேற யாரை பற்றியும் பேசுறது கிடையாது. நீங்கள் எல்லா படத்தையும் பாருங்கள், இசை நல்லா இருக்கு, ஒளிப்பதிவு நல்லா இருக்கு, இது இப்போ கதை நல்லா இருக்கு, ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்கு, பேசுறதே இல்லையே. ஏன்பா இப்போ இது வாழை படத்தை எடுத்தீங்கன்னா அதில் ஹீரோ இல்லை, அப்போ டைரக்டரை புகழ்ந்து பேசலாம். அதுலேயும் கூட அந்த முகம் தெரியாத நடிகர்கள் எல்லாரோட பங்கெடுப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் மாரி செல்வராஜ் தான் தூக்கி தலையில் வச்சுருக்கோன்னா இது நீங்கள் ஒரு அஜெண்டாவாகவே பண்ணுற மாதிரி தானே எங்களுக்கு இருக்குது. அப்போ தான் கடுப்பு மயிர் வருது. சீரியஸாகவே சொல்கிறேன், படம் பார்த்து நல்லா இருக்குன்னு நான் முதல் நாள் விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஏன்டா பண்ணுனேங்கிற அளவுக்கு நம்மளை போட்டு சாவடிக்கிறானு. ஒரு ஃபேஸ்புக் பக்கம் போக முடியல, ஒரு ட்விட்டர் பக்கம் போக முடியல, ஒரு யூடியூப் பக்கம் வர முடியல, ஒரு டெலிகிராம் பக்கம் போக முடியல, ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கம் போக முடியல. எங்கே போனாலும் நான் வாழைப்பழத்துக்கே கஷ்டப்பட்டேன், சோத்துக்கே கஷ்டப்பட்டேன், ஒரு ஃப்ரைட் ரைஸை வாங்கி 3 பேர் ஷேர் பண்ண. டேய், 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏதுடா ஃப்ரைட் ரைஸு? எங்களை பார்த்தா உங்களுக்கு லூசு மாதிரி தெரியுதாடா? பிரியாணியே ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் தான்டா பெருமளவு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிது. ஃப்ரைட் ரைஸுங்கிறதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ டவுனில் தான்டா வந்திருக்கோம். அதை பணக்காரன் தான்டா வாங்கிட்டுமா. அப்போவே ஒரு ஃப்ரைட் ரைஸு 40 ரூபாயிலேருந்து 50 ரூபாய்க்கு விற்றுருக்கும்டா. அப்போ இட்லி 2 ரூபா தான்டா விற்றுது, 1 ரூபா தான்டா இட்லி விற்றுது. பசி பட்டினிக்கு 3 பேர் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி நாங்கள் தின்னோங்க. அதெல்லாம் பெரிய ஓலா கதை ஓட்டினதாக இருக்கா இல்லையா? ஏடா 50 ரூபா போட்டு 3 பேர் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி திங்கிறீங்களா? அன்னைக்கு 50 ரூபாய்க்கு 50 இட்லி வாங்கியிருக்கலாம் மேடா. 3 பேர் 3 வேளை உட்காந்து தின்னு கழிச்சு நீங்கள் கொளுத்துருக்கலாம் மேடா. யாருக்கிட்டடா கதை விட்றீங்க?
படத்தை எடுத்து படத்துக்கு விளம்பரத்தை பண்ணி தொலைச்சிட்டு போங்க. இந்த படத்தோட கொடுமையை பார்த்தீங்கன்னா வாழைத்தோப்புல இவனுங்க மட்டும்தான் வேலை செஞ்ச மாதிரி வடக்கதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாழைத்தோப்புல வேற ஜாதிகாரெல்லாம் வேலையே செய்யலையாடா, ஒடுக்கப்பட்டவன் மட்டும்தான் வேலை செஞ்சானா? இன்னைக்கும் கூட எல்லா வாழைத்தோப்புலையும் எல்லா ஜாதியாருன்னு வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். இது பணக்காரன் ஏழைக்கான பாகுபாடு பிரச்சனை காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு, இன்னமும் தெரியல. ஒரே ஜாதிகாரன் பணக்காரனா இருக்கான், இன்னொரு ஜாதிகாரன் பிச்சைக்காரனா இருக்கானா? என்னங்கடா அப்போ இப்படி ஜாதி வெறியை துண்டி விடுறீங்க? தலித் சமூகத்தில் எத்தனையோ கோடீஸ்வரன் இருக்காண்டா. அதேமாரி நீங்கள் ஆதிக்க சாதின்னு வாய்க்கிழியே பேசுகிறீங்களா, அந்த சாதியிலையும் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவன் இருக்காண்டா. இது ஏழை பணக்காரன் பிரச்சனை, அதை அப்படியே சொல்லி எடுத்து தொலைச்சிட்டு போங்களேண்டா. அதில் கொண்டு வந்து என்னத்துக்குடா ஜாதியை திணிக்கிறீங்க? கடுப்பு மசூர் வருதா இல்லையா? அதெல்லாம் பார்க்கும்போது என்ன எனக்கு 4 ஜாதி வெறியம் பட்டம் போடுவீங்க, இல்லைன்னா சங்கிம்பிங்க, இல்லைன்னா பிஜேபி ஆரம்பிங்க, என்னையா சொல்லிட்டு போங்கடா. தயவுசெய்து நீங்கள் திருந்துங்கடா. எப்போ பார்த்தாலும் நான் அந்த வாழைக்கட்டை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டு, டேய் வாழைக்கட்டை நீ மட்டுமா தூக்கி வச்ச? நீயாவது பரவாயில்ல, வாழைத்தோப்பில் வேலை பார்த்த, செங்கல் சூளையில் வேலை பார்த்துக்கிட்டே படித்தவங்களாம் இருக்கான், படித்து பெரிய அதிகாரியானவங்களாம் இருக்கான்டா. என்னோட கஷ்டத்தை நீ சொல்கிற, தாராளமாக சொல்லிட்டு போ, உனக்கு உரிமை இருக்குது. உன்னோட படைப்பு, உன்னோட கலை, உன்னோட துறை, உன்னோட படைப்பு, நீ தாராளமாக சொல்லிட்டு போ. அதை ஏழை பணக்காரன் பிரச்சனை தாண்டா அது, அதை அப்படியே சொல்லிட்டு போங்களேன். அதுக்கு எதுக்கு ஜாதியெல்லாம் கொண்டாந்து இழுத்து இழவு எடுக்கிறீங்க? எப்போ தாண்டா திருந்து போவீங்க நீங்கள்? இந்த பீஸ் ஒன்று, ஐயோ தாங்க முடியல. எதை எடுத்தாலும் மெட்ராஸ் எங்களோடது. சரிடா, உங்களோடதுன்னா நீங்கள் யார்? நீங்களே ஏன்டா பிரித்து பேசிக்கிறீங்க? நம்மளோடதுன்னு சொல்லி பழகுங்கடா. மெட்ராஸ் எங்களோடது, உங்களோடது இல்லைடா, நம்மளோடது. நீயும் தமிழன் நானும் தமிழன், நம்மளோடதுன்னு சொல்லி பழக. நீ ஏன் உன்னோடதுன்னு பிரித்து நீயே பேசிக்கிற? அப்போ உன்னை நீயே தாழ்த்திக்கிறியா? இது தப்பாக தெரில உனக்கு? நான் அங்கே கஷ்டப்பட்டேன், இங்கே கஷ்டப்பட்டேன்னு இவனுங்க 2 பேரும் கஷ்டக்கதையை சொல்லி படம் எடுத்து நல்லா கல்லா கட்டிட்டானு. அது எப்படிங்கிறீங்க? ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி கிழிச்சதை மட்டும்தான் இவங்க படம் எடுத்தாங்க. ஏன் இப்போ வேங்க வயலில் மலங்கலந்த தண்ணியை பற்றி ஒரு ஸ்டோரி எடுங்களேன். ஓனர் கோச்சுவாரா? கள்ளக்குறிச்சி இந்த கள்ள சாராயத்தில் செத்தவன் பூரா பட்டியல் சமூகத்துக்காரன் தான் முக்கால்வாசி பேர். ஒரு படம் எடுங்களேன் பார்ப்போம். இவனு சமகால பிரச்சனையை பற்றி படமே எடுக்க மாட்டானுங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்தது, எங்களை ஜாதியாக ஒதுக்கி வச்சாங்க. இந்த காலத்தில் அப்படி இருந்தது, ஜாதியாக ஒதுக்கி வச்சாங்க. டே நீங்கள் அப்படி எடுத்துகிட்டு போங்க. அந்த காலத்தில் அப்படி இருந்தது உண்மைதான், இங்கே யாரும் மறுக்கலை. அந்த காலத்தில் அப்படி இருந்தோம், ஆனால் இன்னைக்கு ஓரளவுக்கு மாற்றங்கிறது வந்திருக்கு. கல்வி சமூக பொருளாதார மாற்றத்தால் நம்மளும் இன்னைக்கு முன்னோக்கி போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் படித்து முன்னுக்கு வாங்கடா, மறுபடி ஜாதிங்கிறது சுத்தமாக ஒழிஞ்சு போயிடும் அப்படின்னு நீங்கள் என்னைக்கு தாண்டா படம் எடுத்து இந்த சமூகத்தை ஒற்றுமையாக மாற்ற போகிறீங்க? எங்களோடது மெட்ராஸ் எங்களோடது, நாங்கள் அந்த காலத்தில் ஒதுக்கப்பட்டோம். டேய் இதை எத்தனை காலத்துக்கு தாண்டா சொல்லிட்டு இருப்பேன்? வாங்கடா எல்லாரும் ஒன்றா பழகுவோம். இப்படி படம் எடுக்கடா. இந்த வெற்றிமாறன் ஒரு படம் எடுத்திருப்பான் பாருங்க, அவன்லாம் வாடா போடான்னு சொல்லலாம், தப்பு இல்லை. அசுரன் ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த ஹீரோவோட சாதியை சார்ந்தவங்க அவங்க ஏத்தம் போட்டு தண்ணி இறைப்பாங்க. இவங்க ஆதிக்க சாதி மோட்ரு போட்டு தண்ணி இறைப்பாங்க. இதில் தான் பிரச்சனையே. அதேமாரி இவர் காலில் விழுந்து போய் தெருவா மன்னிப்பு கேட்பாரான். ஆனால் ஆதிக்க சாதி யாரும் வீட்டில் ஆள் இல்லைன்னு பிள்ளைய கொண்டாந்து நிறுத்துவானோ, செருப்பு போட்டு வரக்கூடாது. டேய் வரலாற்று கதைன்னு சொல்லிட்டு இப்போ கொண்டாந்து ஏன்டா ஜாதி சண்டையை தூண்டுறீங்க? திரும்பி தொலைங்கடா, டீ வாங்கி தரேன்.